18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல கலகலப்பா 18 தர்பார்ல உங்களை குஷிப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு இல்லை என்று முடிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால் அவர் அது மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன அடிப்படையில் கேட்கிறார், நலம் சார்ந்ததா அல்லது சுயநலம் சார்ந்ததா என்று தெரியவில்லை. 53 வருஷம் 100 வருஷம்லாம் சரி, ரெட்டலைக்கு போட்ட கைகள் என்றைக்குமே ரெட்டலை தான். அது வேற எங்கேயும் போகாது, வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டான். தைரியமாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் பேசக்கூடிய ஒரு பார்லிமெண்டேரியனா பிரியங்கா காந்தி அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலே இணைவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. முதல் அரசியல் பிரகடன மாநாடு என்னமா கூட்டம்ல, மறக்கவா முடியும் அப்படி ஒரு மாநாட்டை? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கிழமைய அப்படியே ஒரு கணம் திரும்பி பார்த்துச்சுல்ல. அந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாரு? நிலம் கொடுத்த விவசாய பெருமக்கள். அவங்கள கௌரவிக்கலன்னா எப்படி அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சிருக்க. அப்படி ஒரு பக்கம் கட்சியோட தலைவர் இப்படி விருந்து வைக்க, இன்னொரு பக்கம் வழி அனுப்புறப்ப பொதுச் செயலாளர் பஸ்ஸுக்குள்ளே ஏறி போய் ஒவ்வொருத்தரையும் தனியா கூப்பிட்டு நன்றி சொல்லியிருக்கிறார். ஆனா மக்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்கப்பா, எடுத்த போட்டோ எல்லாத்தையும் அனுப்பி விடுங்க, ஃபில்டர் பண்ணிட போறீங்க. செல்போன் ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஃபோட்டோலாம் உங்களுக்கு ஃப்ரேம் போட்டு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவோம். பாலாஜி வீட்டில் எடுத்து உங்களுக்கு ஃப்ரேம்லாம் போட்டு ஒரு முறை எடுத்து கொடுத்துருவோம். கண்டிப்பாக கொடுத்துட்றோம்மா, கண்டிப்பாக கொடுத்துட்றேன். எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம்மா, எல்லாத்தையுமே. விருந்தெல்லாம் சும்மா தடபடலாம், வடை பாயாசத்தோட சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. சரி, எப்படி இருந்துச்சு விருந்து அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியல்லாம் ஒன்றும் பேசலைங்க, அரசியலாம் ஒன்றும் பேசல, மற்றபடி ஒரு நல்லா பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விருந்தெல்லாம் வச்சாங்க, மற்றபடி சார் வந்தாங்க, பேசி போட்டோஸ்ல எடுத்தாங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, சந்தோஷமா இருக்கு. இடம் நாங்கள் 2 ஏக்கர் கொடுத்தோம். கொடுக்கும்போது இருந்த மாதிரியே மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நடந்ததுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால எந்த பயனும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தவங்களையும் இட்டுன்னு வந்து வர வச்சு நல்லா மகிழ்ச்சி அனுப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெருசா எதுவும் அரசியல் பத்தியோ இல்லை எதுவுமே பேசிக்கலன்னா நன்றி கொடுத்தாரு, அவ்வளவுதான். அங்க அந்த அரசியல் கூட்டத்தில் உங்களை கூப்பிட்டு நன்றி சொல்ல முடியல, அதனால தான் தனிப்பட்ட முறையா நான் இன்னைக்கு அழைச்சி நன்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். எல்லாரையும் உட்கார வச்சு அவ்வளவு நேரம் பேசி தனித்தனியா போட்டோ எடுத்து, குரூப்பா போட்டோ எடுத்து, ஒருத்தவங்க கிட்டயும் தனியா விவரங்களை கேட்டு இவ்வளோ பொறுமையா இருந்து பண்ணதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். பிளஸ் விவசாயிகளுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் வயநாடு இடைத்தேர்தல் வெற்றியை கொண்டாடுறதா, இன்னொரு பக்கம் படுதோல்வி அடைஞ்ச மகாராஷ்டிரா தோல்வியை பத்தி ஆலோசிக்கிறதா அப்படின்னு காங்கிரஸ் குழப்பத்தில் இருக்கக்கூடிய அதே சூழல்ல பாஜக சும்மா வெடிய போட்டு கொண்டாடி தள்ளி இருக்கிறாங்க. ஏப்பா
இந்த மாதிரி காரெலாம் எங்கப்பா வச்சிருக்கிறீங்க? நாங்கள் புது காரை பராமரிக்கிறதுக்கே அரும்பாடு போடுறோம், நீங்கள் அந்த காலத்து காரை புதுசாக அப்படியே பழபழபழபழ அப்படின்னு வச்சுருக்கீங்களே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி கோயம்புத்தூரில் விண்டேஜ் கார் அணிவகுப்பு நடந்திருக்குது. இங்கே பாருங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் விடாம முயற்சி பண்ணா எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்கு இந்த காட்சி ஒரு உதாரணம். கடைசி நேரத்தில் கூட அந்த பாம்பு கிட்ட இருந்து தவளை எப்படி தப்பிச்சிருக்குன்னு பாருங்க. வடகிழக்கு பருவமழை ஒரு பக்கம் காட்டுன்னு காட்ட, இன்னொரு பக்கம் கிராம சபை கூட்டங்கள்லாம் கூட்டி உங்க ஊர்ல என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு ஆலோசனை பண்ணுங்கப்பா அப்படின்னு அரசாங்கம் உத்தரவு போட கிராம சபை கூட்டம்லாம் நடந்துச்சு. இதுல ஐயப்பன் தாங்கல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்குது. பாட்டாவே பாடி ஒருத்தர் அரசு புகழ்ந்து தள்ளி இருக்கிறாருன்னா பாத்துங்க. தமிழகத்தின் தலைநகரில் தன்னிகரில் அதிமுகவில் நன்றாய் உழைக்கும் அமைச்சருக்கு ஒன்றாய் நாம் தரும் பாராட்டு. தமிழகத்தின் தலைநகரில் தன்னிகரில் அதிமுகவில் நன்றாய் உழைக்கும் அமைச்சருக்கு ஒன்றாய் நாம் தரும் பாராட்டு. கூட்டமாய் கூடி வந்தோமே, கூடி வாழ்த்து சொல்வோமே, அகவை 100 ஆனாலும் அன்புக்கு அரசனாய் வாழ்ந்திடுங்கள். எப்படி பாட்லாம் பிரமாதமா இருந்துச்சா? சரி, அப்படியே வண்டியை சேலத்து பக்கம் விடுவோம் அப்படின்னு சேலத்து பக்கம் விட்டா ஒரு கோவில்ல 1008 மூலிகைகளை வச்சு யாகம் பண்ணி பெண்டிருக்காங்கன்னு பாத்துங்க. இந்த தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்கள் தலைவர்கள்லாம் 2 தொகுதியில் நின்று 2த்துலையும் ஜெயிச்சுட்டா 1 ராஜினாமா பண்ணி மறுபடியும் இடைத்தேர்தல் சந்திக்கிறது இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஒரே வேட்பாளர் 2 தொகுதிகளில் நிற்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? ஜனநாயக உரிமை வேட்பாளருடைய வெற்றிக்காக அவங்க வைக்கிற வியூகமாக தான் பார்க்கணும். சிலர் இதை பொருளாதார இழப்பு என்று சொல்கிறாங்க. இது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்திய ஜனநாயக உரிமை. இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்போ வேற ஒரு தொகுதியில் ஒரே ஆள் நிற்கிறது தேர்தல் கமிஷனுக்கு தேவையான செலவு தான். அது தனித்தனியாக நிற்க வச்சுட்டு ஒரு வேற ஒரு ஆள் நிற்க வச்சுட்டு போயிடலாம். இது செலவு குறைக்கிறதுக்கு இதாக இருக்கும். பெரிய தலைவர்கள் அவங்களோட பலத்தை காட்டுறதுக்கு வேண்டி 2 பக்கம் நிற்கிறாங்க. இந்த நடைமுறை தொடரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல ஜெயிச்சிடறாங்க, ஒரு இடத்துல தோல்வி இடத்துல இன்னொரு இடத்துல இடைத்தில் வருது. வர்ற இடத்த அவங்க செலவு பண்ணி அவங்க பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு கவர்மெண்ட் செலவுனா எல்லாருமே டேக்ஸ் ப்ராப்ளம், நாங்கள் தான் டேக்ஸ் கட்டுறோம். அவங்க ஒரு தொகுதியில் 2 போகலாம். இதனால் மற்ற பணியாளர்களுக்கு சிரமம், மற்றபடி மக்களோட வரிப்பணம் வீணாகுது.
விடாம மழை பெஞ்சா நான் மட்டும் எங்குங்க போவேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற தோணியில 8 அடி நீளமுள்ள ஒரு மலைப்பாம்பு கிருஷ்ணகிரியில மரத்தை சுத்தி இருந்திருக்குது. நம்ம மக்கள் சும்மா விடுவாங்களா? வேலை கையில் அப்படியே விடுவீங்க. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிக்கிறேன் தெரியுமா? இந்த சேலத்தில் இப்படித்தான் கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரு திடீர்னு தீப்பற்றி இருந்துருச்சு. யாருக்கும் ஒன்றும் ஆகல, எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த கார் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் சரியா அதை பராமரிங்க. ஒரு பக்கம் கார் இப்படி பத்தி எரியுது சேலத்தில். அதே சேலத்தில் கல்லூரி மாணவர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கார் ஓட்ட பழகிருப்பார் போல் இருக்கு. வாய்க்காலை கொண்டு போய் காரை விட்டு போய் அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு. காருக்கு கொஞ்சம் சேதம், எப்படி காரையும் மீட்டுட்டாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பெரியவங்களாம் இல்லாமல் முறையாக டிரைவிங் கிளாஸ் தப்பி தவறி இடத்த கொடுத்துட போறீங்க அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் எச்சரிக்கை விடுக்க, அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறார். இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்றதை பாருங்க. அவர் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வேரூன்றக்கூடாது என்ற எண்ணத்தோடு பேசுகிறார். எங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு இல்லை என்று முடிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால் அவர் அது மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன அடிப்படையில் கேட்கிறார், நலம் சார்ந்ததா அல்லது சுயநலம் சார்ந்ததா என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் அவர்களுடைய சொல்ல எங்களுக்கு நலம் சார்ந்த கருத்தாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு பக்கம் மாவட்ட வாரியா நிர்வாகிகள், தொண்டர்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கூண்டோடு அப்படியே நாந்தா கலந்து வெளியேறிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்கிட்ட நம்ம ஆட்கள் கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில சொல்லியிருக்கார். பாப்போமா? எங்க கட்சியில இருந்து யாரும் போக மாட்டாங்க. காலை வேலை ரெட்டலைக்கு போட்டவன் கை அவன் ரெட்டலைக்கு தான் போடுவான். எந்த நிலையில மாற்றி குத்தவே மாட்டான். அதனால் அது 53 வருஷம் ஆச்சு. அதனால் 53 வருஷம் 100 வருஷம்லாம் சரி, ரெட்டலைக்கு போட்ட கைகள் என்றைக்குமே ரெட்டலை தான். அது வேற எங்கேயும் போகாது, வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டான். அவங்க ஏலேருந்து பிக்கு போனாங்களா, பிலேருந்து ஏக்கு போனாங்கன்னா எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. போட்டியிட்ட முதல் தேர்தலையே பயங்கரமான வெற்றி. சும்மாவா 4 லட்சம் ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்களாம். இதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க அப்படின்னு கூட்டணி இருக்கக்கூடிய திமுக எம்பி கனிமொழி கிட்ட கேள்வியை கேட்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்லல, நீங்களே பாருங்க. துல்லியமாகவும் தைரியமாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் பேசக்கூடிய ஒரு
பார்லிமெண்டேரியனாக வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையிலே இணைவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை நிச்சயமாக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். மகாராஷ்டிரா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். நம்ம இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரால வந்து ஒரு பின்னாடி அதே நேரத்தில் ஜார்க்கண்ட்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. எப்படி இது ஜனநாயகத்துல வந்து மக்களுடைய தீர்ப்பு, மக்கள் எதை முடிவு செய்கிறார்களோ அதை நாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் வந்து 2 மாநிலங்கள்ல வெவ்வேறு வெற்றிகளை தந்திருக்கிறார்கள். அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளும். அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டு கலகலப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்த்துங்க, கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா